உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 41:13, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஏதோ ஒன்றுக்குள்ளே தான் நான் இருக்கேன், இன்னும் இந்த பிரச்சனையை விட்டு நான் வெளியில் வரல, இந்த கவலையை விட்டு என்னால் வெளியில் வர முடியல, ஏன்னா பிடிச்சி இழுத்து வச்சிருக்குது, என்னால் வெளியில் வர முடியல அப்படின்றீங்களே. தேவன் உங்கள் வலது கையை பிடிச்சி வச்சுருக்காரு. நீங்கள் விட்டாலும் அவர் விட மாட்டாருங்க. ஏதோ ஒன்று இழுத்துட்டு போகுது, அதனால் தேவன் உங்கள் வலது கையை பிடிச்சி வச்சுருக்காரு. சரிங்களா? அது ஒன்றுமே பண்ண முடியாது. உங்ககிட்ட இருக்கிற வியாதி அலைகள், பிரச்சனை அலைகள் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தேவன் உங்கள் வலது கையை பிடிச்சி வச்சுருக்காரு. என்னங்க வலது கையை அவர் பிடிச்சி வச்சுருக்காரு? ஏதாவது ஃபீலிங் இருக்கா? ஏதாவது உணர்ச்சி இருக்கா? அவர் பிடிச்சி வச்சுருக்காரே, நீங்கள் உணர்வீங்க. அவருடைய பிடியில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் வியாதியோடைய பிடியில், பிரச்சனைகளின் பிடியில் நீங்கள் இல்லை. எதுவுமே உங்களை இழுத்துட்டு போகாது, மூழ்கடிக்காது. நீங்கள் சேஃபாக ரொம்ப 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 நீங்கள் பாதுகாப்போடு தேவனோடு தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை எதுவும் மூழ்கடிக்க முடியாது. சரிங்களா? பயப்படாதீங்க. தேவன் உங்களுக்காக துணையாக நிற்பார். அவருடைய கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்கீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பிரச்சனை தான் என்னை ஆட்டி படைக்குது, இந்த வியாதி என்னை வந்ததுலேருந்து ஆட்டி படைக்குது. இல்லை, தேவன் தான் உங்களை ஆட்டி படைக்கிறாருங்க. எப்பொழுதும் தேவன் தான் உங்களை ஆட்டி படைப்பார். வியாதியோ, பிரச்சனைகளோ, வறுமையோ, கடனோ உங்களை ஆட்டி படைக்காது. தேவன் மட்டும்தான் உங்களை ஆட்டி படைப்பார். அவருடைய கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்கீங்க. நம்ம பாஸ் எப்பொழுதுமே இயேசு தான். பிரச்சனைகள் கிடையாது. பிரச்சனைகள் என்ன உங்கள் பாஸாங்க? இல்லை. யாருங்க நம்ம பாஸ்? இயேசு தான். அவர் தான் நம்மளை அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. சரிங்களா? அதனால கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? 4 பேர் முன்னாடி நான் நல்லா நிற்கணும், இந்த தெருவில் நடக்கணும், இவங்க மத்தியில் நான் முன்னேறணும் அப்படிலாம் சொல்கிறீங்களே, இனிமேல் என்னால் தலை காட்ட முடியுமா? ஆண்டவர் உங்களை பெருமையாக வச்சுப்பார். எல்லா வியாதிகள், பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. சரிங்களா? உங்களை தேவன் பெருமையோடு, பெரிய மரியாதைகளோடு உங்களை நிற்க வைப்பார். கவலைப்படாதீங்க, தலைகுனிவு இருக்காது. நீங்கள் நம்ம தானியேலை சிங்கக்கெபியில் பிடிச்சி இழுத்துட்டு போனது யாருங்க? சிங்கமாக நம்ம தானியேலை பிடிச்சி இழுத்துட்டு போச்சு? எந்த சிங்கமும் தானியேலை பிடிச்சி இழுத்துட்டு போகல. பிடிச்சி இழுத்துட்டு போனது யாருங்க? 122 பொல்லாத மனிதர்கள். அவங்க கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பொல்லாத மனிதர்கள். அவங்க தான் 122 பேர் பிடிச்சி இழுத்துட்டு போய் சிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. தயவுசெய்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. எந்த சிங்கமும் நம்ம தானியேலை தூக்கிட்டு போகல, இழுத்துட்டு போகல. தேவன் விடுவாரா? தேவன் என்ன பண்ணார்? சிங்கங்கள் கிட்ட இருந்து இழுத்துட்டு வந்துட்டார் தானியேலை. எந்த சிங்கமும் தானியேலை இழுத்துட்டு போக முடியல. தேவன் என்ன பண்ணார்? சிங்கக்கெபியிலிருந்து தானியேலை பத்திரமா பாதுகாத்தார். அவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டார், வலது கையை. அவன் தேவனுடைய கைப்பிடியில் தான் அவர் வச்சுருந்தார். தானியேலை யாரும் ஒன்றுமே செய்ய முடியல. எந்த பிரச்சனையும் அவனை மூழ்கடிக்கலை, இழுத்துட்டு போகல. சரிங்களா? நீங்கள் பயப்படாதீங்க. என்னங்க இந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிறானே, அப்போ தான் வெளியில் வருது. இல்லை, கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை டைட்டாக தான் பிடிச்சி வச்சுருக்காரு. நீங்களே கை விட்டால் கூட அவர் விட மாட்டாருங்க. கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க, கரைக்கு வந்துடுவீங்க. எவ்வளோ பிரச்சனை அலை வந்தாலும் கவலைப்படாதீங்க. தேவனுடைய கை இருக்குல்ல, அவர் உங்களை நல்லா இறுக்கி பிடிச்சி வச்சுருக்காருங்க. சரிங்களா? பயப்படாதீங்க. அவர் உங்களுக்காக துணைக்கு நிற்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்க இன்னும் பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிறாங்களேப்பா, வறுமைக்குள்ளேயே இருக்கிறாங்களே. உங்கள் பிள்ளைங்களுடைய வலது கையை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க.
அவங்கள வந்து எதுவுமே இழுத்துட்டு போகக்கூடாது, மூழ்கடிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பத்திரமா உங்கள் பக்கத்தில் நிறுத்தி வச்சுக்கோங்க. நன்றி அப்பா, நீங்கள் துணைக்கு நிற்கிறீங்க, அதற்காக நன்றி பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. அப்பா, தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது? அங்கெல்லாம் அனுப்பாதீங்கப்பா. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம், அங்கேயே அனுப்பிடுங்க. அடித்து உதச்சி துருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க சாமி. கழுவப்படாத பாவங்கள் இருந்து அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். உங்களை பார்க்க மதியமானத்திற்கு உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, சுத்தமாக வச்சுக்கோங்கப்பா. சுத்தமாக வாழ்கிறதுக்கு கூட உங்கள் உதவி தான் கேட்குறோம்ப்பா. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியின் ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. ஆட்சி செய்வீங்க 1000 வருடம். அந்த நல்லாட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.